வாங்க இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது டை பெனிட்ரன்ட் டெஸ்டிங். இது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப ஆபத்தான விரிசல்களை கண்டுபிடிக்கிற ஒரு சூப்பரான முறை. யோசிச்சு பாருங்க, உங்க கண்ணுக்கே தெரியாத ஒரு விரிசலை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது ஏதோ மேஜிக் மாதிரி தோணலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு அருமையான அறிவியல் இருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா தெரியிற குறைபாடுகள் தான் என்ஜினியரிங்ல பெரிய பெரிய விபத்துகளுக்கு காரணமா அமையுது. ஒரு விமானத்தோட இறக்கையில இருக்கிற சின்ன விரிசலா இருக்கட்டும், இல்ல ஒரு பாலத்தோட தூண்ல இருக்கிற ஒரு சின்ன கோடா இருக்கட்டும், அது ஒரு பெரிய பேரழிவுக்கே வழிவகுக்கலாம். அதனால இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இங்கதான் ஒரு ஸ்பெஷல் சாயம், ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை செய்யுது. அது எப்படி மறைஞ்சிருக்கிற உண்மைகளை கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். பார்க்கறதுக்கு வழவழன்னு எந்த குறையும் இல்லாத மாதிரி தெரியிற ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல திடீர்னு ஒரு பிரகாசமான சிவப்பு கோடு தெரியுது. அதுதான் அங்க மறைஞ்சிருந்த விரிசல்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இது எப்படி சாத்தியமாகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிறது ரெண்டே ரெண்டு சிம்பிளான அறிவியல் கொள்கைகள் தான். அந்த ரகசியத்தை தான் இப்ப நாம உடைக்க போறோம். இந்த சோதனைக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்ப எளிமையானது. அது முழுக்க முழுக்க இயற்பியல் தான். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதல் முக்கியமான விஷயம் வெட்டபிலிட்டி, அதாவது நனைத்தன்மை. நாம பயன்படுத்துற சாயம் அந்த பொருள் மேல நல்லா பரவணும். தாமரை இலை மேல தண்ணி ஒட்டாம உருண்டு ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு சாயத்துக்கும் அந்த பொருளுக்கும் நடுவுல இருக்கிற தொடுகோணம் 90 டிகிரிக்கு குறைவா இருக்கணும். அப்போதான் சாயம் முழுசா பரவி தன் வேலையை சரியா செய்யும். ரெண்டாவது விஷயம் கேப்லரி ஆக்ஷன், அதாவது தந்துகி கவர்ச்சி. இது ஒரு சூப்பர் பவர்னு கூட சொல்லலாம். ஒரு சின்ன டியூப்ல தண்ணி தானா மேலே ஏறுறத பார்த்திருப்பீங்க இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். புவி ஈர்ப்பு விசைக்கு எதிரா திரவங்கள் சின்ன சின்ன இடங்களுக்குள்ள தானாவே உள்ள போறது தான் இந்த கேபிலரி ஆக்ஷன். இந்த கேபிலரி ஆக்ஷன் தான் நம்மளோட உண்மையான ஹீரோ. இதுதான் கண்ணுக்கே தெரியாத அந்த நுண்ணிய விரிசல்களுக்குள்ள சாயத்தை உறிஞ்சு உள்ளே இழுத்துட்டு போகுது. திரவத்தோட பரப்பு இழுவிசை தான் இந்த சூப்பர் பவருக்கு காரணம். சரி, இந்த ரெண்டு அறிவியல் கொள்கைகளையும் வச்சு இந்த டெஸ்ட் எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? முதல் படி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சர்ஃபேஸ சுத்தம் பண்றது. எந்த அழுக்கும் இல்லாம சுத்தமா இருந்தாதான் வெட்டபிலிட்டி சரியா வேலை செய்யும். அடுத்து அந்த பொருள் மேல சாயத்தை தெளிக்கணும். மூணாவதா 12 டைம், அதாவது கொஞ்ச நேரம் அதை காய விடணும். இந்த நேரத்துல தான் கேபிலரி ஆக்ஷன் நடந்து சாயம் விரிசல்களுக்குள்ள போகும். இந்த 12 டைம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கேபிலரி ஆக்ஷன் மெதுவா தான் நடக்கும். நாம அவசரப்பட்டா சாயம் விரிசல்களுக்குள்ள முழுசா போகாது. அதனால பொறுமையா அதுக்கு தேவையான நேரத்தை கொடுக்கணும். சரி, இந்த டெஸ்ட்டுக்கு எந்த சாயத்தையும் வேணாலும் பயன்படுத்திட முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் சாயத்துக்கு சில முக்கியமான குணங்கள் இருக்கணும். ஒரு நல்ல ஊடுருவி சாயத்துக்கு முதல்ல நல்ல நனைத்தன்மை இருக்கணும். ரெண்டாவது பாகுத்தன்மை, அதாவது விஸ்காசிட்டி குறைவா இருக்கணும். அப்போதான் தண்ணி மாதிரி ஈஸியா விரிசல்களுக்குள்ள போகும். அப்புறம் நல்ல பிரகாசமான நிறத்துல இருக்கணும். அப்போதான் கண்ணுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாம பாதுகாப்புக்காக அது எளிதில தீப்பிடிக்காத தன்மையோட இருக்கிறதும் ரொம்ப அவசியம். மொத்தத்துல பார்த்தா இந்த டை பெனிட்ரன்ட் டெஸ்டிங் ஒரு சைலண்ட் கார்டியன் மாதிரி. கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளை வெளிச்சம் போட்டு காட்டி நம்மளோட பாதுகாப்பை உறுதி செய்யுது. கடைசியா ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாம ஆனா நம்ம உலகத்தை பாதுகாப்பா இயங்க வைக்கிற விஷயங்கள் இன்னும் என்னென்னலாம் இருக்கும்? யோசிச்சு பாருங்க, சுவாரஸ்யமா இருக்கும்.